யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM என்ற மிஷனரி அமைப்பின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு தாவீது அரசர் தீர்க்க தரிசனமாக அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது, சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் இயேசுவே ஆண்டவர் என்று ஆராதிப்பார்கள் என்று சொல்லி சங்கீதம் 72:11 அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் கிறிஸ்து பிறப்பதற்கு 742 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி 46 அதிகாரம் 23 வசனத்தில், முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்று கர்த்தர் தம்முடைய நீதியிலேயே அவர் அடித்து சொல்லுகிறார். இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் இன்னும் 138 கோடி ஜனங்களுடைய முழங்கால்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்கவில்லை. இந்த 138 கோடி ஜனங்களுடைய முழங்கால்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும் நாள் வரையிலையும், கல்வாரியின் நாயகன் இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய இரட்சகர் என்பதை சொல்லும் நாள் வரையிலேயும் இந்த மிஷனரி பணி தொடர வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்து பிள்ளைகள் தேவனை தேடி இல்லையென்றால் பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி கால்நடையாய் நடக்கிறவர்கள். பரலோகம் செல்வதற்கு பல முகவரிகள் உண்டு என்று சொல்லி பல பெரியவர்கள் மூலம் அவர்களுக்கு தவறாக போதிக்கப்படுகிறது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். யோவான் 1:18 தெளிவாக எழுதியிருக்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை கடவுள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மேலும் இயேசு தெளிவாக சொல்லும்போது யோவான் 14:6 சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லிவிட்டு மத்தேயு 11:28 வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி உலகில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார். இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது, கவலை, கண்ணீர், எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்லி உலக மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தோடு கூட வாழக்கூடிய இந்த காலங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நல்ல செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. தேவதூதர்களை அந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்லும்போது, இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காய் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அது ஒரு மகா பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி, ஒரு நம்பிக்கையின் செய்தி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இதயத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம்தான் பரலோகம் செல்ல முடியும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோகம் செல்வதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமமே கிடையவே கிடையாது, வேறு பல வழிகள் கிடையாது. என் அன்பானவர்களே, ஒரே முகவரி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த நல்ல செய்தியை நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிற சுமார் 6,87,000 கிராமங்களிலேயும் நேரடியாக சென்று சொல்வதற்கு SMPM என்கிற இயக்கம் தன்னை தேவனுக்குள்ளாக அர்ப்பணித்திருக்கிறது. இது ஒரு மிஷனரி இயக்கம், எந்த ஒரு சபைக்கு சொந்தமானது அல்ல. மாறாக அனைத்து போதகர்கள், அனைத்து சபை விசுவாசிகளின் ஆதரவை பெற்று தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். பல போதகர்களை நான் சந்திக்கிறேன். எல்லா போதகர்மாரும், எல்லா அமைப்பின் ஊழியர்களும் எங்கள் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் ஆதரவை கொடுப்பதற்கும் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தின் தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டுகளுக்கு நாங்கள் செல்வது கிடையாது. மாறாக தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
ரட்சிக்கப்பட்ட பல தேவனுடைய பிள்ளைகளை நேரடியாக சந்திக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தின் சார்பில் 155 மிஷினரிமார் ஒர்க் பண்ணுகிறார்கள். இன்னும் 110க்கு மேலே அப்ளிகேஷன் எங்களுடைய கையில் இருக்கிறது. தேசம் திறந்து இருக்கிறது. அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலேயும் ஒரு ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நாங்கள் இன்னும் கூடுதலாக மிஷினரி அனுப்ப முடியும். கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆடம்பரமாக ட்ரெஸ் எடுக்கிறோம். உங்களுடைய தகுதிக்கேற்ற விதத்தில் எடுத்து அனுபவியங்கள் நல்லது. ஆனால் ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை யோசித்து பாருங்கள். 210 ஆதிவாசி பிள்ளைகள் விடுதியில் படிக்கிறார்கள். ஒரு குழந்தைகளுக்கு 600 ரூபாய் மாதாந்திர ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். அருமையானவர்களே, ஜெபியுங்கள், இப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபடுங்கள். ஒரு நாள் இயேசுவை நீங்கள் சந்திப்பீர்கள். அன்றைக்கு சொல்வார், உங்களுக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று சொல்லி கேட்பார். அப்படி சொல்லி கேட்கும்போது நீங்கள் வெட்கத்தோட தலை குனிந்து நிற்காதபடி, ஆண்டவரே, இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என்னுடைய சம்பாத்தியத்தின் ஒரு பகுதியை உம்முடைய கடைசி கட்டளைக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். நான் வாழுகிற இடத்துல உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவருடைய முகத்தை பார்த்து தைரியமாக சொல்ல முடியும். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் இதுவரையில் 289 கிராமங்களில் ஆராதனை நடக்கிறது. 329 கிராமங்களில் ஆராதனை நடக்கிறது. இதுவரையில் 11 இடங்களில் மாத்திரம் ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். வீட்டு திண்ணைகள், மர நிழல்களில் ஆராதனை நடக்கிறது. யோசித்து பாருங்க, உங்களுடைய குடும்ப சொத்தை பிரிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பங்கு பிரிக்கலாமே. உங்களுடைய மாதாந்திர சேமிப்பில் ஆலயம் கட்டுவதற்கு என்று சொல்லி ஒரு பங்கை நீங்கள் எடுத்து வைக்கலாம். தேவனுக்காய் திட்டமிடுங்கள். உங்களுடைய சபை சார்பில் ஒரு ஆலயம் கட்டலாம். எத்தனையோ பேர் சபைகளை காணிக்கைகளை வைத்து கொண்டு தரைகளை உடைத்து புதிதாக போடுவதும் மேலும் மேலும் கட்டடங்களை கட்டிக்கொண்டே போவதுமாக விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். ஆலயம் இல்லாத இடங்களை சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய சபை சார்பில் 7 லட்சம் ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு பிரம்மாண்டமான ஆலயங்கள் கட்டிவிடலாம். கடந்த நாளில் இந்திய ஏக ரட்சகர் திருச்சபையின் மூப்பர்களாக சேர்ந்து ஒரு ஆலயம் கட்டி கொடுத்தார்கள். பணித்தளங்களில் வந்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். வந்து பார்த்துவிட்டு, நாங்கள் கொடுத்த பணத்திற்கு மேலாக சிறப்பாக வேலை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு பாராட்டு கொடுத்து விட்டு ஆண்டுக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, மகாராஷ்டிராவில் ஒரு CNI சபையில் இருக்கிற ஆண்கள் ஐக்கியமாக படித்தளங்களில் வந்து பார்த்தார்கள். மக்கள் ரோட்டில் உட்கார்ந்து ஆராதிக்கிறதை பார்த்து உடனடியாக ஒரு ஆலயம் கட்டுவதற்கு காணிக்கை கொடுத்து அந்த சபை விசுவாசிகள், அந்த சபை போதகர் உட்பட எல்லாரும் வந்து ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். அன்பானவர்களே, தூத்துக்குடியில் ஒரு போதகரை சந்தித்தேன். நான் சொன்ன உடனேயே ஒரு ஆலயம் கட்டுவதற்கான காணிக்கை அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். இவ்விதமாக பலர் எழும்பி வருகிறார்கள். நீங்களும் செவியுங்கள். நம்முடைய நாட்டில் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கடந்த முறை நான் ராஜஸ்தான் போயிருக்கும்போது அங்கே சாந்தி என்ற ஒரு சகோதரியை சந்தித்தேன். நம்முடைய ஆலயத்தில் மிக உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, பிரதர், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு என்னால் தூங்க முடியாது. முழுவதும் ஒரு பாம்பு வந்து என் பக்கத்தில் படுத்திருக்கும். என்னை கடிக்கிறது போல் அது மிரட்டி கொண்டு இருக்கும். எத்தனையோ பூஜைகள் பண்ணோம். அந்த பாம்பு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஆனால் யாரும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டுக்குள்ளாக வந்தார். எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாத்தான்கள் ஓட ஆரம்பித்தது. சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளுடைய வீட்டில் நிறைவேறியது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தோடு கூட வாழுகிறோம். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு சமாதானத்தோடு இருக்கிறோம். இரவில் நன்றாக உறங்குகிறோம். புத்திர பாக்கியம் இல்லாத எனக்கு ஆண்டவர் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்த வாழ்க்கையை விதமாய் கனம் பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாங்கள் எங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரத தேசத்தில் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஒரு மாபெரும் விழாவாக கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் ஒரிஷாவில் கிறிஸ்துமஸ் அன்று ஆலயம் இருக்கிற இடத்துல மட்டும் ஆலயத்துக்குள்ளாக ஆராதனை நடத்துங்கள். வெளியே எந்த விழாவும் நீங்கள் நடத்தக்கூடாது, சிறப்பு அலங்காரங்கள் கூடாது என்று சில சட்டங்களை போட்டு விட்டு அதே நாளில் ஒரு சாமியாருக்காக ஒரு பெரிய ஊர்வலம் நடத்துகிறார்கள். ஏன் இந்த ஊர்வலத்தை இன்னொரு நாள் வைக்க முடியாதா? கிறிஸ்தவர்களுக்கு என்று இருக்கிறது ஒரே ஒரு பண்டிகை, தினமும் பண்டிகை கிடையாது. என் அன்பானவர்களே, இப்படி தேசமெங்கில ஒரு அந்தகாரம். உத்தரப்பிரதேசத்தில், இன்னும் மத்திய பிரதேசத்தில், உத்தரகாண்டில் ஆராதனை நடத்தக்கூடாது, கிறிஸ்துமஸ் விழாக்களை நடத்தக்கூடாது, கிராமங்களில் போய் கிறிஸ்துமஸ் பாடல் பாடக்கூடாது என்று சொல்லி எல்லாம் ஊழியர்களை மிரட்டி எழுதி வாங்கி அனுப்புகிறார்கள். என் அன்பானவர்களை, பஞ்சாபில் இந்த டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 1 வரையிலையும் எந்த நிகழ்வும் நடத்தக்கூடாது என்று சொல்லி சட்டம் போடுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நல்ல செய்தியை சட்டங்களை போட்டும் அடைக்க முடியாது,
மனித பலத்தை பயன்படுத்தி அதை நசுக்க முடியாது. இது சர்வலோக தேவனுடைய அரசு. இது இந்தியாவின் மக்களுக்கு போய் சென்றே தேரும். இந்திய மக்களுக்கு விடுதலையின் செய்தியை சொல்லுகிற பணிகளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தை அறிந்து கொள்வதற்கு மாதந்தோறும் ஆத்துமாவை தேடி என்கிற ஒரு பத்திரிகையை நாங்கள் அனுப்புகிறோம். உங்கள் முகவரி அனுப்பினர் என்றால் நாங்கள் போஸ்டில் அனுப்புவோம். வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பினர் என்றால் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வரும். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கட்டளை நிறைவேற்றுவதற்கு எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த இயக்க ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காளர்களாக இணைந்து கொள்ளுங்கள். ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய், 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் தேவை. என் அன்பானவர்களே, இந்த ஊழியத்தினுடைய வங்கி எண்ணை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் ட்ரஸ்ட், அக்கௌண்ட் நம்பர் 088607300000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளை குறித்து உங்களோடு கூட ஒரு சில வசனங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டில் இருந்து இந்த கிறிஸ்துமஸ் கால மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிறைவாக கொடுத்து உங்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துமஸ் பிதாவாகிய தேவனின் ஒப்பற்ற ஈவு. என் அன்புக்குரியவர்களே, பிதாவாகிய தேவன் இந்த பூமியில மனுக்குலத்தை படைத்ததை அவரை ஆராதிப்பதற்காக. இந்த ஆராதனையை சாத்தான் திருடி அவன் வசமாய் கொண்டு போய் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சாத்தான்களுக்கு விழா நடத்துவதற்கு திறந்த வாசல் இருந்து கொண்டிருக்கிறது கேளிக்கைகள். பிதாவாகிய தேவன் இந்த ஆராதனையை அவருக்கு மகிமையாக ஏற்படுத்தினார். அன்பானவர்களே, ஆகவேதான் பிதாவாகிய தேவன் பூர்வ காலங்களில் ஏராளமான தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், மகான்களை அனுப்பினார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகிற்கு அனுப்பினார். 2 கொரிந்தியர் 9:15 எழுதியிருக்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். அந்த சொல்லி முடியாத ஈவு என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. அவர் ஒப்பற்ற தேவகுமாரன், அவர் ஒப்பற்ற தேவகுமாரன். அன்புக்குரியவர்களே, யோவான் 1:16 வாசித்து பாருங்கள். அங்கு எழுதியிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து கிருபையும் உண்மையும் நிறைந்தவராய் இருந்தார். அவரிடம் இருந்து நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். கிருபை என்றால் தயவு. பிதாவாகிய தேவனிடத்தில் நெருங்கி போவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தயவு பெற்றிருக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே சற்று யோசித்து பாருங்கள். கடந்த காலங்களில் சென்னையில் பயங்கரமான மழை, அதோடு கூட தெற்கு பகுதிகளில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், மதுரை பகுதிகளில் தண்ணீர் பயங்கரமாக நிரம்பி ஏராளமான வீடுகளை அடித்து நொறுக்கிவிட்டது. இப்படி ஏராளமான நெருக்கங்கள், மன அமைதியற்ற ஒரு வாழ்க்கை, வேதனை, பல சொந்தக்காரர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், வியாதி, நம்பகத்தன்மை, மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைமை. அது மாத்திரமல்ல, பெற்ற பிள்ளைகளே பெரியவர்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், சுபாவ அன்பு கிடையாது, குடும்பத்தில் சமாதானம் கிடையாது. சாத்தான் குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிறான். எங்கு பார்த்தாலும் கலவரம், எங்கு பார்த்தாலும் வன்முறை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு சமாதானம் கொடுக்கிறவராக வந்து பிறக்கிறார். அருமையானவர்களே, இந்த நல்ல செய்தி உலகமெங்கிலையும் சொல்லப்பட வேண்டும். நம்ம நாட்டில் இன்னும் 6,84,000 கிராமங்களில் அருமையானவர்களே இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னா தெரியாது, இப்படி ஒரு ஆலய அலங்கரிப்பு கிடையாது, இதே மாதிரி ஒரு நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸு கிடையாது. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இப்படி ஒரு ஆராதனை இருக்குங்கிறதே யாருக்குமே தெரியாது. அருமையானவர்களே, ராஜஸ்தானில் வேணும்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எந்த நல்ல நிகழ்வும் நடத்த மாட்டாங்க, ஒருவருக்கு சந்தோஷமாக சிரிக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் நிகழ்வு. ஏன்னா ஊர் கட்டுப்பாடு. அருமையானவர்களே, திருமணம் போன்ற எல்லா விழாக்களும் பக்கத்து கிராமங்களில் வைத்துக் கொள்வார்கள். ஏன் இந்த சாபக்கேடான நிலைமை என்றால், வேணு என்பவர் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனாலே வேணுக்கு இந்த அஞ்சலி என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
உலக மக்களுடைய சாபங்களெல்லாம் நீக்குவதற்காக, உலக மக்களுடைய வேதனைகளெல்லாம் நீக்குவதற்காக என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி நம்முடைய பாவ பாரங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நல்ல செய்தியை யார் இந்த ஜனங்களுக்கு சொல்வது? சற்று யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, மத்தேயு 1:21 எழுதியிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று சொல்லி பெயரிடுங்கள். ஏனென்றால் இயேசு என்பதற்கு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவர் ஒரு மத ஸ்தாபகர் கிடையாது, ஒரு மதத்தை உருவாக்குறதுக்கு வந்தவர் கிடையாது. மாறாக எல்லா ஜனங்களுடைய அநீதி, அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள், ரோபங்கள், உங்கள் மேலே இருக்கிறத செய்வன கோளாறு, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறத ஜாதக கோளாறு, எல்லாவற்றையும் எடுத்து போடுவதற்காக இயேசு என்கிற பெயரில் வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோட தங்கியிருப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாச்சுன்னா எந்த பொல்லாத தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சகல பாதுகாப்புகளை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுக்கிறது. அருமையானவர்களே, சங்கீதம் 91:9-10 எழுதியிருக்கிறது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாவரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என் அன்பானவர்களே, தாவீது சொல்லும்போது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னோட இருப்பீர் என்றால் உமாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். மீகா 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, என் சத்துருவே, நான் இன்றைக்கு உடைந்து போய் இருக்கிறதை பார்த்து, இல்லை என்றால் தோற்று போய் இருக்கிறதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடையாதே. நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இம்மானுவேல் ஆக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுக்காக வந்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பனார் பெயர் யோசேப்பிலையா. யோசேப் என்றால் என்ன பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிந்தையை போக்குகிறவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை பழுகி பெருக பண்ணுகிறவர். அது மாத்திரமல்ல, ஒரு பண்புள்ள குணலட்சணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் என்று சொல்லி பொருள். அருமையானவர்களே, பெத்லகேமை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்றால், பெத்லகேம் என்றாலே அப்பத்தின் வீடு என்று சொல்லி பொருள். உங்களுடைய இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை போய்விடும், உங்கள் வீட்டில் இருக்கிற சாபம் போய்விடும். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவர். என் அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை வெறும் உலக பிரகாரமாக மாத்திரம் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்படியல்ல, உலகத்திலேயும் ஆசீர்வாதம், நித்தியத்திலேயும் நமக்கு நிலையான ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதற்கு காரணம் என்னவென்றால், உலக பிரகாரமான பாரம்பரியம், ஜாதகம், என்னை பற்றி அப்படி சொல்லிவிடுவாரோ இப்படி சொல்லிவிடுவாரோ என்று சொல்லி ஒரு மன அங்கலாய்ப்பு கேள்விகளோடு கூட அநேகர் விட்டு விடுகிறார்கள். அருமையானவர்களே, யூதர்கள் மேசியா என்ற கடவுள் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் அந்த மேசியா அவர்கள் எப்படி எதிர்பார்த்தார்கள் என்றால், அவர் குதிரையின் மேலே, அவர் ஒரு பெரிய ராஜாவா, சர்வ வல்லமை பொருந்தியவராக வருவார், ரோம அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிப்பாருன்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் இங்கே மேசியா ஒரு மாட்டு தொழுவத்தில் மாடு கட்டுற இடத்துல அவர் பிறந்திருக்கிறாருங்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேலும் இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் சிலுவை குறித்து அடிக்கடி பேசுகிறார். சிலுவை தூக்குகிற ஆண்டவரை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு மேசியாவை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் அவரை நிராகரித்தார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் பார்க்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறன்னு சொல்லி யோசித்து பாருங்க. யோவான் என்ற முனிவர் தெளிவாக சொல்றார். யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுகிறார். அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி உங்கள் இருதயத்தில் வந்து தங்கி இருந்தார்னா அளவு கடந்த மகிழ்ச்சியை, சமாதானத்தை நீங்கள் பார்க்க முடியும். அருமையானவர்கள், ஒரு பாரம்பரியத்தில் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துடைய சீசனாகிய யோவான் என்பவர் அவர் முதிர் வயதில் இருக்கும்போது எபேசு திருச்சபையில் அவர் ஒரு போதகராக இருந்தாராம். அவருக்கு நடக்க முடியாது, கை கால்களெல்லாம் பலவீனமாகிவிட்டது, தெளிவான பார்வை கிடையாது.
ஆகவே ஒரு சேரில் வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த ஆராதனையில் உட்கார வைப்பாங்க. ஆராதனையில் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவரை மறுபடியும் கொண்டு போய் அந்த ஓய்வறையில் வைத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தில் தேவகுமாரனின் ஒப்பற்ற அன்பு, தேவனின் ஒப்பற்ற பண்பு என்று சொல்லி அந்த அன்புங்கிற வார்த்தையே பேசிக்கிட்டு இருப்பாராம். ஒரு நாள் அவர் பேசி முடித்த உடனே சபையில் உள்ள ஒருவர் அந்த யோவான் அப்போஸ்தலர்கிட்ட கேட்டாரா, ஐயா நீ உங்கள் பிரசங்கம் கேட்குறது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் எப்போ பார்த்தாலும் அன்பாக இருங்கள், பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பாக இருங்கள், இயேசு கிறிஸ்துவில் அன்பாக இருங்கள்னு சொல்லி அன்புங்கிற வார்த்தையே ஒவ்வொரு வாரமும் பேசி எங்களுக்கு சலித்து போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா, அன்பு என்கிற வார்த்தை இன்னும் உங்கள் இருதயத்துக்குள்ளாக நுழையவில்லை. ஆகவே அது நுழையிற வரையிலையும் வேறு எந்தையும் குறித்து பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி சொன்னாராம். பார்த்துங்க, சற்று யோசித்து பாருங்க. தேவனின் அன்பு நம்முடைய இதயத்துக்குள்ள இருக்கும்னா நம்முடைய சொந்த சகோதரர்களை நாம் பயக்க மாட்டோம். இதை குறித்து அந்த யோவான் அப்போஸ்தலர் எழுதின கடிதத்தில் 1 யோவான் 4வது அதிகாரம் 19-20 நீங்கள் வாசித்து பாருங்க. முதலில் தேவன் நம்மை நேசித்ததுனாலே நாம் தேவனை நேசிக்க கடன் பட்டிருக்கிறோம். ஒருவன் தான் தேவனை நேசிக்கிறேன் என்று கூறியும் அந்த மனிதன் தன் சொந்த சகோதரனையோ சகோதரியையோ வெறுத்தால் அந்த மனிதன் பொய்யனாகிறான் என்று சொல்லி யோவான் தன்னுடைய போதனையில் சொல்லுகிறார். அந்த மனிதன் தான் காண்கிற சகோதரனை நேசிக்காதனாலே காணாத தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னான். அவன் பொய்யை மாத்திரல்ல, அவனால் நேசிக்க முடியாது என்று சொல்லி தெளிவாக சொல்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? பிதாவாகிய தேவன் ஒப்பற்ற அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். கிராம்வெல் என்பவர் 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தில் அவர் மகாராஜாவாக இருக்கிறார். நாட்களில் அவருடைய அரண்மனைக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்னவென்றால், ஒருவன் ஒரு கொலை செய்து விட்டான். ஆகவே அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அந்த நாட்களில் அந்த ஊரில் ஊரடங்கு மணி அடிக்கும். அந்த மணி அடிக்கும்போது சரியாக இவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும். கரையாக அந்த மரணத்தை நிறைவேற்ற இடத்துல அவன் நிறுத்தப்பட்டிருக்கிறான். அன்றைக்கு அந்த வீல் சுற்றி எவ்வளோ பார்க்குறாங்க, மணி சத்தம் கேட்கவே இல்லை. மாறாக அந்த மணி கூண்டிலிருந்து ரத்தம் சொட்டாக கீழே விழுகிறதை பார்க்கிறார்கள். உடனடியாக என்ன நடந்தது என்று சொல்லி எல்லாரும் பதபதச்சு அந்த மணி கூண்டில் ஏறி பார்க்குறாங்க. அங்கே ஒரு வாலிப பிள்ளை அந்த மணி கூண்டில் இருந்த மணி நாக்கை பிடித்து அப்படியே மயக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, உடனே இந்த பிள்ளையை பிடித்து வெளியே கொண்டு வருகிறார்கள். மகாராஜா இந்த செய்தியை கேள்விப்படுகிறார். அம்மா, நீ ஏன் இவனுக்காக ரத்தம் சிந்த வேண்டும்? ஏன் இவனுக்காக உன்னையே இழந்து கொள்ள வேண்டும்? மயக்க நிலையில் இருந்த அந்த மகள் சொன்னாலாம், ஐயா, என்னுடைய திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த இவர், நான் இன்னொருவரை திருமணம் செய்ய முடியாது, ஆகவே எனக்கு அவர் வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார். அவருடைய கிராமல் சொன்னாராம், இப்படிப்பட்ட தெய்வ ஒப்பற்ற அன்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்லம்மா, நான் மன்னிச்சு உனக்காக நான் அவரை தருகிறேன் என்று சொல்லி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்பற்ற தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்து அவர் தம்மையே நமக்காக கொடுத்து அவர் மரித்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்தீங்கன்னு சொன்னால், அவர் மேலே அளவு கடந்த அன்பை செலுத்தினர் என்றால் உங்களுக்கு அளவு கடந்த ஆசீர்வாதம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோயி என்பவர் ஒரு பெரிய பணக்காரர் பார்த்துக்குங்க. நிறைய சொத்து வச்சுருந்தார். பெரிய பெரிய வீடெல்லாம் இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 9 வசனத்தில் ஒரு நாள் இந்த சகையும் இயேசுவை சந்திக்கிறார். சந்தித்து அவர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தலைவராக இருங்கன்னு சொல்லி விருந்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அன்றைக்கு அந்த வீட்டில் அளவு கடந்த ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதத்தை சகையை பெற்றுக்கொண்டது போல நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆசீர்வாதம் என்ன? 4 ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நீங்கள் படித்து அதை பின்பற்றினீங்கன்னு சொன்னால், அன்பானவர்களே, நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க. அடிமைத்தன வாழ்வில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உலகம் எங்கிலேயும் மனித வியாபாரம் நடந்து கொண்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய போதனை உலகிற்கு வந்ததும் அன்றைக்கு தான் மனித வியாபாரம் நிறுத்தப்பட்டது. இன்றைக்கும் அடிமைத்தனத்தில் கிடக்கிற ஏராளமான ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது காரணம் என்னவென்றால், பிதாவாகிய தேவனின் சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் யாரும் எந்த மனுஷனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே அடிமையாக இருக்க வேண்டும். ஒருவேளை கடன் அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், இல்லை என்றால் குடும்ப அடிமைத்தனம், இல்லை என்றால் ஏதாவது ஒரு முதலாளிக்கு
அடிமைத்தனத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு கூப்பிட்டு பாருங்கள், அந்த அடிமைத்தனம் உங்களை விடுவித்து விடும். ஓனேசிமு என்ற ஒருவர் ஒரு காலத்தில் அப்படித்தான் அடிமையாக இருந்தார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அடிமை இப்பொழுது சகோதரனாக மாறிவிட்டார். முன்பு புரோஜனமானவர் இப்பொழுது புரோஜனமானவராக அவர் மாறிவிட்டார் என்று சொல்லி பவுல் அவரை குறித்து எழுதுகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா உங்களுடைய இருள் நிறைந்த வாழ்க்கை மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக மாறிவிடும். அருமையானவர்களே, பண்டிதர் பில்லி கிரஹாம் ஒரு பெரிய மாநாடு நடத்துறாரு. லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, நான் சொல்ற இந்த நேரத்தில் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிடணும். உடனே லைட் ஆஃப் பண்ண உடனே ஜனங்க எல்லாரும் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒரு நிமிட இருளை சற்று யோசியுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் லைட்டை போட்டு எல்லார் கையில் ஒரு கேண்டில் கொடுத்தாங்களாம். மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் கேண்டில் ஏற்றினாங்களா. அப்போ சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாருங்க, உங்கள் வீட்டில் உங்கள் இருதயத்தில் என்றென்றும் மாறாத ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னாராம். அருமையானவர்களே, மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் மரண பயத்திலிருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலை. நான்காவது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த பூமியில் எப்போ வேணாலும் நம்ம வாழ்க்கை முடியலாம். நாம் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்று வாழ்வதற்காக நான் செல்லுவோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கை முழுவதும் உலர்ந்த நிலைமையில் இருக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அந்த மேலே ஆவி ஊற்றப்படும்னா அது மறுபடியும் உயிர் அடையும். அதே ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்திலையும் பூர்ணமாக தங்கியிருக்க உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய பெத்லகேம் ஆசீர்வாதம் பூரணமாக இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பன, அநேக குடும்பங்கள் அடிமைத்தனத்திலையும் பல குடும்பங்களில் ஒரே மரண பயம், என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு கூட வேதனையோடு கூட பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மரண பயத்திலிருந்து விடுவிப்பீராக. நிறைய குடும்பங்கள் ஒரு இருள், ஆண்டவரே, எதை செய்தாலும் வாய்க்கவில்லையே, எதை செய்தாலும் விருத்தி இல்லையே, ஒரு இருள், ஒரு பயம் என்னை எப்பொழுது கவி இருக்கிறது சொல்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவரே, தகப்பெற இந்த இருளை, அந்த பயத்தை ஆண்டவரே நீர் எடுத்து போடுவீராக. இது எப்படி ஆகும் என்று சொல்லி நடுங்குகிறவர்களுக்கு வேதம் தெளிவாக சொல்கிறது, உலர்ந்த எலும்புகளே இப்பொழுது உயிரடையுங்கள் என்று சொல்லி எசேக்கியேல் 38:7 எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, இன்னைக்கு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடுதலை, ஒரு மறுபடி உயிரடைகிற வாழ்வு, ஒரு ஆசீர்வாதம் எந்த குறைவில்லாதபடி நிறைவாய் காணப்படும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தரும் ஜெபத்தை கேட்டிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாபெரும் மிஷனரி ஊழியத்தை ஆண்டவரே, இந்த நற்செய்தி பணியை, இந்த பிறப்பின் செய்தியை பாரத தேசத்துக்கு அறிவிக்கிறதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?